ராஞ்சனா 2ன்னு சொல்லப்படுற தேரி லட்சுமி படம் பார்த்துட்டு வந்தாச்சு. படம் வந்து வேற லெவலா இருக்குங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயலண்டா, அக்ரெசிவா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின பார்த்தோன்னே பிடிச்சு போயிடுது. நம்ம ஹீரோயின் ஒரு தீசிஸ் எழுதுறாங்க நான் வயலன்ஸை பத்தி. அதுக்கு ரொம்பவே வயலன்ஸா, அக்ரெசிவா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன்னு இவங்க 2 பேரும் பழகுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னலாம் ஆச்சு, இந்த காதல் அவங்கள எங்க கொண்டு போய் விட்டுச்சு, அதுதாங்க கதை. வழக்கம் போல பெரிய பை மியூசிக்ல பிச்சிட்டாரு. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வேற லெவலா இருந்துச்சு. அதே மாதிரி ராஞ்சனா படத்துக்கும் இந்த படத்துக்கும் சின்ன ஒரு கனெக்ட் வச்சிருப்பாங்க. அந்த கனெக்ட் வந்து வேற லெவலாவே இருந்துச்சு. எமோஷனல் பார்ட்லாம் சூப்பராகவே ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி நிறைய சீன் கனெக்டபிளாவே இருந்துச்சு. கிருத்தி சனன் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தனுஷ் வழக்கம் போல நடிப்புல மிரட்டி விட்டாரு. உங்களுக்கு அம்பிகாவதியும் கலாட்டா கல்யாணமும் பிடிச்சிருந்தா கன்ஃபார்மா இந்த படமும் பிடிக்கும். நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பாப்பீங்களா இல்ல ஓடிடில பாப்பீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.